பாருங்கள் கொதியும் வந்துருச்சு. பாருங்கள் நமக்கு சூப்பரான ஒரு கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு தொட்டுட்டு சாப்பிடுவோம். எப்படி இருக்குன்னு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆகிடுச்சு. சுட சுட நமக்கு இட்லி வந்துடுச்சு. இப்போ கத்திரிக்காய் கொஸ்தை எடுத்து நம்ம தொட்டுக்க வேண்டியதான். பாருங்கள் அருமையான இப்படி ஓரமாக வச்சுருவோம். கத்திரிக்காய் கொஸ்து போடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் கொஸ்து சூப்பராக வந்துடுச்சு. ஓகே, அருமையான கத்திரிக்காய் கொஸ்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்னம்மா இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசி அந்த கொதி வரப்போ ஒரு ஸ்பூன் இல்லை